ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த கேமை வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டேஜஸாக எடுத்து நான் லைவில் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ லைவில் விளையாடும்போது என்ன டிஃபிகல்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஆட் இல்லை. பட் ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது லைவில் நிறைய ஆட் வர்றதுனால அது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இனி வரும் வீடியோவில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக வீடியோ விளையாண்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு கட் பண்ணி போடுறேன். நான் ருத்ரன். நம்ம விளையாடுறது ஒரு ராவணன் கேம். ஆக்சுவலாக ஒரு ஆர்ச்சர் கேம். என்ன ஆர்ச்சர் கேம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்டோரி பேஸ் பண்ணி இந்தியனோட ரொம்ப புனித நூலான மகாபாரதம் அண்டு பார்த்திங்கன்னா ராமாயணம். இதுதான் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதையும் பேஸ் பண்ணி அதில் வர கேரக்டர்ஸை இமேஜின் பண்ணி, அந்த கேரக்டர்ஸே கிடையாது, அதில் வர கேரக்டர்ஸ் மாதிரி ரிலேட்டடாக எடுத்து வச்சு நாம் விளையாண்ட கேம் தான் இந்த லிட்டில் ஆர்ச்சர். இந்த கேமை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா லைவில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. 1 to 10 ஒவ்வொரு லெவலுமே நம்ம கிராஸ் பண்ணும்போதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எனிமீஸ் தான் நமக்கு இந்த கேமை பற்றி கொடுத்துட்டே வருவாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரக்கர்களும் உள்ளே வரும்போதும் நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மகிட்ட இருக்க வெப்பன் அவங்கள அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒவ்வொரு டைமுமே அரக்கர்களை புதுசாக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம டிவியில் பார்க்கும்போது மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்க்கும்போது எப்படி ராமன் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் அரக்கர்களை வதம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம ஒரு கிராஃபிக்ஸில் பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே ரியாலிட்டிக்காக நாம் விளையாடும் போதே நம்ம கண்ணு முன்னாடி அரக்கர்கள் நம்ம அட்டாக் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றதுக்கு இந்த மாதிரி தான் இந்த கேமோட ரூலே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரக்கர்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அவங்களும் பார்த்திங்கன்னா அரக்கர்களை பார்த்திங்கன்னா நமக்கு 1 to 10 அப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு 10 ஸ்டேஜ் 9 ஸ்டேஜ் நம்ம வின் பண்ணிவிட்டு 10வது ஸ்டேஜ் போனோம்னா அங்கே நம்ம ஒரு அரக்கரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய லைவ் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அரக்கர்களை போஸ்ட் பண்ணுறது தான் நம்ம கேம் மோட் இது. அந்த வகையில் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 51 to 60 அந்த ஸ்டேஜஸ் தான் விளையாட போகிறோம். ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு 10 ஸ்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அப்படி கிடையாது. இதில் உண்மையாலுமே ரியாலிட்டிக்காக சொல்லப்போனால் கையிலாம் பெண்ட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த கேம் விளையாண்டு முடிக்கும் போதெல்லாம் என் கையில் ஒரு பக்கம் கிரிப் பேண்டேஜ் போட்டு கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம ரொம்ப இட்டால் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுமே க்ளியர் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 51 ஸ்டேஜ். எப்பயுமே இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறையா நம்ம அடி வாங்க மாட்டோம். ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 40 and 50 ஸ்டேஜஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்து தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 52 ஸ்டேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அரக்கர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி அரக்கர்கள் எல்லாருமே இப்போ நமக்கு சோல்ஜர்ஸாக நம்மகிட்ட முன்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் டிஃபிகல்ட்டே. ஒரு அரக்கரை கொள்றதே பெரிய விஷயம். இதில் இந்த அரக்கர்களெல்லாம் சோல்ஜர்ஸாக பார்த்திங்கன்னா 1-2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 10-15 பேர் நம்மளை கேஷ் பண்ணி போவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரக்கர்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ நம்ம இந்த எலும்பு கூடு மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த அரக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது சீக்கிரமாக சாவே மாட்டாங்க. அவங்க அதாவது 2 பேர் வரானுங்க, ஐயோ தலையில் ஹெட் ஷாட்டே அடித்தா கூட அந்த ஹெட் பாருங்க பறக்கிறது பாருங்க, அந்த மாதிரி தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. ஹெட் ஷாட் மட்டும் சொல்லுவோம். மேலே பார்த்தீங்கன்னா பறவை அரக்கர்கள் இவங்க பார்த்திங்கன்னா பாறையை தூக்கிட்டு நம்ம லார்ட் ஆஃப் ரிங்ஸில் வர மாதிரி பாறையில் தூக்கிட்டு பறவைகள்லாம் நம்ம மேலே போகிறது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய எலும்பு கூடு அசால்ட்டாக எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான அம்மா மேலே சேர்த்திட்டேன். ஆனால் இன்னும் கூட சாக மாட்டேங்கிறா. பக்கத்தில் பாறை தலை மேலே போகிறாரு பார்த்தீங்களா. நம்ம ஹெல்த்து பாதி குறைஞ்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாது. அதாவது ஒவ்வொரு அரக்கர்களும் அவங்களோட இதுதான் ஆனால் அவங்களும் சாதாரணமாக நினைச்சாதீங்க. அந்த மிஸ் ஆனிச்சுன்னா நம்மளை ஒரே அடியில் போட்டு தெளிவானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அரக்கனுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் கேமில் ராமர் பார்த்தீங்கன்னா அவரோட பயணத்தின் போது குறுக்க வர அரக்கர்களை பார்த்திங்கன்னா துவம்சம் பண்ணுறது தான் நம்ம ராமாயணத்தோட கதை. ஆனால் இதில் வர நம்ம ராமன் நம்ம இதில் பார்த்திங்கன்னா ருத்ரன். ஆக்சுவலாக ருத்ரன் பார்த்திங்கன்னா இதில் எங்கேயும் போக மாட்டார். அரக்கர்கள் தான் ருத்ரனை தேடி வராங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும்.
ஆனால் அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது தான் அடுத்தடுத்த இது. கிட்டத்தட்ட ராமாயணத்தோட ஸ்டோரியை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாவே அருமையாக செஞ்சுருக்காங்க. கிராஃபிக்ஸ் லெவல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. மேலே வர பறவைகளாக இருக்கட்டும், கீழே வர மனிதர், இதில் மேலே வர பறவைகளும் கீழே வர ஜந்துசும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரானவங்க. மேலே இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பவர் வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட பவர் போட்டு இதை வந்து போட்டானுங்க பாஸ். அப்படிதான் இருக்குது வசூல் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ நான் சொல்லி கூட வாய முடியல. அதுக்குள்ளே இந்த கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர்லையும் டேஞ்சர். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாகவும் மாட்டாங்க. ஏன்னா மேலே இருக்கவங்க வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏரோஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் நம்மளோட ஏரோஸ் வச்சு. பட் ஆனால் கீழேருந்து வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, அவங்க ஒரு நெஞ்சா வீரர்ஸ் மாதிரி வந்தானா கத்தி எடுத்து சர்ன்னு சொல்லிட்டு ஒரே 2 இதில் முடிச்சுட்டு போயிடுவான். பப்ஜிஸ் ஃப்ரீ ஃபயரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இப்போ கன் வச்சிருக்கவங்க கூட தூரத்துலேருந்து அடித்தா அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. பட் ஆனால் கத்தி வச்சிருக்கிறவன் பக்கத்தில் வந்து ஒரே ஒரு சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஆட்டமே க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 ஸ்டேஜ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 55th தான் ஆக்சுவலாக 55 ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் விளையாட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ எப்பயுமே இந்த 5 ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த கிளைமேக்ஸ் நெருங்க அரக்கர்கள் அதிகமாக அந்த மாதிரி தான். இதில் வந்து அரக்கர்கள் மட்டும் அதிகமாக மாட்டாங்க, அவங்களோட பலமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்மளோட ஏரோஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அட்டாக் பண்ண அவங்க அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரியும். அவனோட தூரத்தில் இருக்கும்போதே ஆரம்பத்தில் ஏரோஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி அவங்களை சாவடிச்சிடும். பட் ஆனால் இப்போ வர பவர்ஃபுல்லாக இருக்கிறது, பவர் அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் வர அடித்தா கூட அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேங்கிறானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறானுங்க. இந்த மேலே இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கந்தன் கரை படத்தில் வர சிவாஜி கணேசன் மாதிரியே இருப்பார். வெற்றிவேல் வீரவேல் வர மாதிரியே அவர் பாருங்களேன். கிட்டத்தட்ட அவரோட ஷீல்டு நம்ம அதை அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தான் ஈட்டி யூஸ் பண்ணுவார். இந்த ஈட்டி யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே ஏதோ ஈட்டி எறிய முடியாது. கரெக்டாக எய்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஈட்டி ரிலீஸ் பண்ணுவார். அதுக்குள்ளே நம்ம ஒரு அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எய்ம் லைட்டாக மிஸ் ஆகாமே ஒழிய, இல்லைன்னா கரெக்டாக நம்ம தலைக்கே ஒரு ஈட்டி, ஒரே ஒரு ஈட்டி தான் ஆளை முடிச்சு விட்றோம். இவங்க கூட பாருங்களேன், பார்த்தா எலும்பு ஒரு மாதிரி தான் இருப்பானுங்க. அவனுக்கு எய்ம் வைக்கும்போது நம்ம அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கணும். இன்கேஸ் எய்ம் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணோம்னா அவன் எய்ம் வந்து கரெக்டாக நம்மளை வச்சு அடிச்சிடுவானுங்க. இது வந்து போக உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்க, இப்போ இந்த கீழே வரவன் நான் எவ்வளோ டேஞ்சர்னு சொல்ல முடியல, மறந்துகிட்டே இருக்கானுங்க. சின்ன நூல் வந்தோம்னா இப்போ பெருசாக வர ஆரம்பிச்சிட்டா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, முடிச்சு விட்டானுங்க போல இதே. அதான் அங்கேயே வச்சு முடிச்சிட்டானுங்க. அதனாலதான் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒன்னும் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா பாஸ், இந்த ஏரோ அவனோட ஏரோ எப்படி வருது பார்த்தீங்களா, எய்ம் கரெக்டாக எய்ம் பண்ணணும். அவன் ஆக்சுவலாக எய்ம் பண்ணி அவன் அடிக்கிற வரைக்கும் அவனை நம்ம ஃப்ரீயாக விட்டோம்னா அவனோட ஷாட் கரெக்டாக நம்ம ஹெட்டுக்கு தான் வரும். அந்தளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அடிப்பான். அந்தளவுக்கு வந்து இதை அந்த சின்ன பொடி பசங்களை தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அப்படியே பின்னாடி கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஆள் பல்காயிடுறாருங்க. ஒவ்வொருத்தரும் பல்காக இருக்கும்போது அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த முண்டாஸ் கட்டினவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ லைட் வெளிச்சத்தில் விடுவான், இருந்தாலே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் அடி வாங்கினா ஒரு அடியில் முடிஞ்சு விடுவோம்னு நினைக்கிறேன். நம்மளை விடுறது கூடாது. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இந்த பின்னாடி இருந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனே பாதி முன்னாடி அவனை காலி பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு கரெக்டான எய்ம் கிடைக்காது. இந்த பெரிய இவனு வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இந்த மேலே இருக்கும் நம்ம ஈஸியாக அடிச்சிட்டோம். ஆனால் இந்த கீழேருந்து வரவனுக்கு பார்த்தீங்கன்னா புல்காக முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதை வந்துட்டானுங்க பாருங்க, 2 பேர். எவ்வளோ பெரிய ஷீல்டு அடி, அப்பா இவ்வளோ பெரிய ஷீல்டை வச்சு அடிச்சா நாங்கள் என்னடா ஆகும். இவனுங்களை அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குது. ஏதோ நான் பவர் போட்டு அடிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் செத்துட்டேன் பவர் போடாமல். இது அவ்வளோ சீக்கிரம் சாவே மாட்டேங்கிறானுங்க. நான் அப்பா முடிச்சாச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜை முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 56th. ஸோ இன்னும் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. அரக்கர்கள் நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இந்த கிளைமேக்ஸில் வர அரக்கர்கள் பாருங்க, அவன் வந்து நம்மளை வந்து கரெக்டாக வச்சு செய்வான். அந்த அரக்கர்களை நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அப்படியே நல்ல வேறு டிஃபென்ஸ் போட்டேன். இல்லைன்னா அவன் வந்து பக்கத்தில் வந்ததுக்கு அவன் கத்தி மட்டும் என் தலைமையில் போட்டிருந்தா ஆள் 2000 நான் அந்தளவுக்கு தான் வைத்தான் கத்தி. உண்மையாலுமே சொல்ல போனால் முடிச்சு விட்றானுங்க போல இதே. ஐயோ வந்துகிட்டே இருக்கிறானுங்க, என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல.
நேரத்தில் வந்துட்டான். இன்னும் அதாவது நான் சொல்ல பாஸ் கரெக்டாக என்னோட ஈட்டி பாருங்க, என் தலையில் கேப்பை கழட்டி விட்டு போயிடுச்சு. அப்படியே அடுத்த ஈட்டி வந்துச்சுன்னா தலையிலேயே தான் முடிச்சு விட்ருவானுங்க. அதனால தான் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் அவனை வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது. அவனை வந்து அட்டாக் ஜஸ்ட் மிஸ் பாஸ், ஜஸ்ட் மிஸ் போடு. ஏன்னா அவனுங்க எய்ம் பண்ணிட்டாங்கன்னா அவளை தான் முடிச்சு விட்ருவானுங்க. எய்ம் மட்டும் விடவே கூடாது. அந்த எய்ம் ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோம்னாவே அவனோட எய்ம் கரெக்டாக அந்த தலைக்கு தான் இருக்கும். போட்டுக்கிட்டே நானுங்க எப்படின்னா, ஆனால் நம்மளோட ஹெல்த் லைட்டாக குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. எவன் எங்கே கொடுக்குறான்னு தெரியலையே. பாறை 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 அடிச்சு விட்டானு முடிச்சு விட்டான். முடிச்சு விட்டா நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூவாக விளையாண்டுக்கிட்டே இருந்ததுனால அந்த இடத்துல என்னால் அடிக்க முடியல. ஸோ அதனால் என்னோடய லைஃப்பை மட்டும் அந்த இடத்துல நான் ரிலீவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்க அந்த எல்லோ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காயத்துலேயே இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் போராடி பார்த்துட்டேன். மேபி ஃபஸ்ட்லேருந்து அடிக்கணும்னா அவ்வளோதான், நான் செத்துருவேன். என்னால் நான் செத்துருவேன் பொழுது விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பயும் அடிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா, நான் இப்போ லைஃப் போட்டு அடிக்கிறேன், அப்பயும் என்ன அடிச்சு விட்டானுங்க. இதை நான் கவனிக்கவே இல்லை. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அந்த சின்ன ஆடை நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, எனிவே நல்லதாக இருக்குது. இந்த வாட்டி மேலேருந்து நிறைய பேர் வராங்க, எக்கச்சக்கமாக பறவைகள் வருது. கீழே ஒருத்தர் கீழே இந்த மேலே கீழே இவனுக்கு 2 பேரும் ஒரே டைம் வராங்க. தலையை போட்டாச்சு, அவனும் போடலாம். அவ்வளோதான், முட்டு விட்டாச்சு. இல்லை விடவே கூடாது, அவனே விடக்கூடாது. இல்லை உள்ளே விட்டோம் நம்மளை அவனுக்கு போட்டுவானுங்க. அப்போ நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டான். ஐயோ ஈட்டிக்காரன், இந்த ஈட்டிக்காரன்ட்ட தான் அவன் செயின் கரெக்டாக இருக்கும். அவன்கிட்ட முடிச்சு விட்டா பாஸ். இந்த கேமில் இதுதான் பாஸ். இந்த 5th அதாவது அந்த 10 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு 5 ஸ்டேஜ் எதுவும் நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். நாமளும் ஏதோ டக்கு வின் பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் அதுக்கு அடுத்து வருது இப்போ இருக்கிற காயினை வச்சு எந்த அப்கிரேடும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நான் கிட்டத்தட்ட 5 வாட்டி அடி வாங்கிட்டேன். 6ஆவது வாட்டி அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அப்கிரேட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறேன். வாய்ப்பு இல்லை ராஜா, காசு இல்லை ராஜான்ற மாதிரி எதுவும் ஒன்று வாங்கிட்டேன். நான் என்ன வாங்கினேன், 2000 ரூபாய்க்கு ஏதோ வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, போட்டுவோம். ஆக்சுவலாக பவர் தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒன்றும் இல்லை. பிடிச்சி விட்ருவோம், இல்லைன்னா நம்மள அது முடிச்சு விட்ருவோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கூட இந்த போன டைம் இவனால தான் போகிறதுக்கே மொட்டத்தை இந்த தலையிலே வச்சு குத்தி விட்ருவோம் முன்னாடியே. இல்லைன்னா அவன் நம்மளே இழுச்சி விட்டு போயிடுவான். வாங்கடா இந்த இவன் தான் வந்து டைம் நம்ம போட்டேன். இவனை விட்டவே விடாது. இவனுங்க ரொம்ப சின்ன பின்ன தான் இருப்பாங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்து ஹெல்த் சீக்கிரமாக குறைய மாட்டேங்குது. இத்தனைக்கும் இவனுக்காக நான் வேறு 50 வேறு அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்கிரேட் பண்ண 50 அப்புறம் கூட இவன் பார்க்க குட்டியாக இருந்துட்டு நம்மளை வந்து போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வந்துட்டானுங்க. இந்த வருங்க இந்த என்னடா கந்து இது ஏதோ 50 ரூபா முதல் வந்து ஏதோ உரண்டே விட்றான், முட்டு விட்டாரு போல. இது ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த ஈட்டி வரவன்ட்டு ரொம்ப கேஷ்லாக தான் இருக்கும். முடிச்சு விட்டான்ப்பா, ஈட்டி வரும்னு சொன்னேன். அவனை இவன் முன்னாடி இருந்ததுனால அவனை என்னால் எய்ம் பண்ணி அடிக்க முடியல. அதனால் அவன் என்னை எய்ம் பண்ணிட்டான். அதுதான் உண்மையான ரீசன். நீ எத்தனை வாட்டி வேணாலும் போடுறான்னு அத்தனை வாட்டி உன திரும்பி அடிக்க வருவேண்டான்ற மாதிரி கஜினி ஒரு படை எடுத்த மாதிரி நாமளும் 10-17 முறை நாமளும் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இவங்களும் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே வந்தாங்க வரானுன்னே தெரியல, போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறானுங்க. பார்த்தா ஐயோ எவ்வளோ பெரிய எலும்பு ஒரு தலையிலேயே தலையில் ஒரு குத்துக்கும் வந்து நம்ம அவளை சாவடிக்காமல் போக மாட்டேன்றாங்க. ஒரு அநியாயத்துக்கு விடக்கூடாது. இவங்க வந்துட்டாங்களா. இந்த மேலே கீழே பழக்கிறவங்களோட பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த தலையில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வருவாங்க. ரொம்ப இங்கே பார்த்தீங்களா வந்துட்டானேன்ற மாதிரி ஓட்டு தள்ளுன்னு அவனெல்லாம் வாடா வந்து வாடா நின்னாரு. இந்த மாதிரி என்னதான் அடித்தாலும் பவர் விடுறான். பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஏதோ புள்ள புஸ்தாண்டி தான் இருக்கிறான். புள்ள புஸ்தாண்டி மிச்சா பவர்லேயே அடிக்கிறான். அவங்கள ஜஸ்ட் மிஸ் அவன் பவர், இல்லைன்னா நம்மளை காலி பண்ணி விட்டுருக்கிறப்போ என்ன இருக்கும். எப்படியோ எஸ்கேப் ஆயாச்சு. இந்த 56வது லெவலில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலையே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாட்டி நான் தோற்றுருக்கேன்னா, உங்களுக்கு பின்னாடி தெரியாம நான் 10 வாட்டி தோற்றுக்கிறேன். அந்த அளவுக்கு அடி விழுகுது, கையில வீங்குற அளவுக்கு. அந்த அளவுக்கு அடித்தா கூடமே பவரை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆளை ஒன்றும் பண்ண முடியல. பாதி லெவலையே நம்மளால கிராஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த லெவல் ரொம்ப டஃப்பாக இருக்குது. பவர்ஸும் வருது ஒரே டைமில். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கவங்களோட இது ரொம்ப அராஜகம் அதிகமாக இருக்குது. அப்படிதான் சொல்லணும். வந்துட்டே இருக்கிறாங்க, போட்டுகிட்டே இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டே இருக்கிறாங்க. நல்ல வேலை இந்த பாறை மனுஷன் வேணால் கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பவரை நம்ம அம்புலேயே டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நம்ம வந்து அடிச்சுன்னா நம்ம ஒரே அடியே செத்து போயிருக்கோம். அந்தளவுக்கு இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டோட 56வது ரவுண்டோட நம்ம முடிச்சிடணும். இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. ஷீல்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு நோக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் வந்துடுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து அடிக்கும்போது மிஸ் ஆகிட்டா தான் நம்ம ஒரே இதாக போட்டு போயிடுறாங்க. இதே தான் ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் விளையாடும் போது நம்ம எப்படிலாம் பவர் யூஸ் பண்ணுறோமோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர்ஃபுல் கன்னாக இருந்தாலும் கையில் ஒரு கத்தி எடுத்து வந்து சரக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏனிவே ஒரு வழியாக இந்த 56 லெவலில் முடிச்சுட்டு எப்பா முடியலடா சாமின்ற மாதிரி ஆகிப்போச்சு 56வது லெவலு. அடுத்து உங்களுக்காக 57. இன்னைக்கு அந்த அரக்கனை கொல்லாமல் நம்ம போகிறதில்ல. சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணி கேம் நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் கை வலி கேட்க இந்த கேம் எல்லாமே உங்களுக்காக போடுறேன். அடுத்த லெவல் நான் போகணுன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் அடுத்த லெவலுக்கு என்னை விளையாட தோண்டும். இதுக்கு மேலே இன்னும் அதிகமான கேம்ஸ் நான் போடணும்னா நீங்கள் கொஞ்சம் போடுங்க, லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. கேம்ஸை உங்களுக்காக நான் விளையாண்டு லெவலை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது உண்மையாலுமே எல்லாத்தாலையும் விளையாட முடியாது. இதுக்குன்னு கை வலிக்கு ஒரு 2 அமுதாஜன்னு 2 மூவெல்லாம் வாங்கி கையில் வச்சு தடவிட்டு மட்டும்தான் இதை வந்து வின் பண்ணவே முடியும். அந்த ரேஞ்சில் இருக்குது கேமு. போட்டாலுமே போட்டு தள்ளிடுறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மறுபடியும் வந்து 50 பேக்லாம் நிறையா இருக்குதுப்பா. என்ன பண்ணுறது? பேக் யாருக்கு வேணும்? பேக் இருக்குது. நாம் படிக்க போகிற அரக்கன் இவன் தான். பிரகஸ்தான்ற இருக்கணும் தான் நம்ம இப்போ போட தள்ள போகிறோம். ஸோ அவனுக்காக தான் இந்த கேமே நம்ம இப்போ விளையாண்டுட்டு இருக்கோம். அவனை போட்டு தள்ளிட்டோம்னா நமக்கு இந்த கேம் ஓவர். எனிவே மீண்டும் அவன் இல்லாமல் என்ன பெரிய அரக்கங்கள்லாம் இருக்காங்க. அடுத்த தரக்கு நீங்கள் பார்க்கணுன்னா நான் இப்போ விளையாடுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லெவல்லாம் விளையாடுறதில்ல. எப்போ விளையாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லெவலாக தான் விளையாடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் 10 லெவல் விளையாடுறேன். ஏன்னா ஒரே டைமில் வந்து எல்லா லெவலையும் விளையாண்டாலும் உங்களால் பார்த்து போர் அடிக்க முடியாது. என்னாலையும் விளையாட முடியாது உண்மையை சொல்ல போனால். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10, 10 to 11 to 20, 20 to 21 to 30, 31 to 40, 41 to 50 போய் இன்னைக்கு 50 to 60 விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஸோ 50 to 60ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரக்கரையும் நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த லெவலில் அரக்கர்களோட இன்னும் சக்தி அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்தா தான் என்னால் அடுத்த கேம் விளையாட முடியும். மினிமம் இந்த கேமில் அட்லீஸ்ட் ஒரு 500 தலையிலேயே விட்டா மினிமம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 லைக்ஸ் வரணும். 500 லைக்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதிகமாக கேட்கல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணினாலே போதும். ஈஸியாக 500 லைக்ஸ் வந்துடும். 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தது 51 to 60 நான் வந்து பார்த்தீங்கன்னா 51 to 60 தான் விளையாண்டுருக்கோம். 61 to 70 உண்மையாலுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. இதை விட ரொம்ப பயங்கரமாகவும் வித்தியாசமான அரக்கர்களையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 லைக்ஸ் போட்டிங்கன்னா நான் வந்து 2 அமிர்தாஞ்சன் 3 ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி வச்சுட்டு 61 to 70 70 to 71 to 80 விளையாடுறது ரெடி ஆயிடுவேன். 61 to 70 சாரி ஆமாம் 61 to 70 விளையாட ரெடி ஆயிடுவேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவுலாம் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 58 லெவல் போயிட்டோம். ஸோ 58 லெவல்லையும் சேம் அதே அரக்கர்கள் தான் வருவாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜியன்ட் ஆயிடுறாங்க. எல்லாருமே சைஸ் கொஞ்சம் பெருசான மாதிரி ஏறானுங்க. எல்லாம் சின்ன சின்னூட்டு இருந்தானுங்க. பார்த்தா இப்போலாம் பெருசாகிறானுங்க. அது மட்டும் இல்லை, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அம்பு எடுத்துகிட்டு வருவானுங்க, இல்லைன்னா கத்தி எடுத்துகிட்டு வருவானுங்க, பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணுறானுங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்த் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஷீல்டு வேறு வச்சுருக்கானுங்க. நம்ம அம்பு அடித்தா அவனுங்க சாக மாட்டேங்கிறாங்க. ஷீல்டை ஃபஸ்ட்டு ஒடிக்கணும். ஷீல்டை ஒடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளை அப்பப்போ சுழுக்க எடுத்துடுறானுங்க. இப்போ இந்த சின்னதெல்லாம் மாறி வரணும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் என்னை போட்டு சொல்லிட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் அவுட் ஆனதை காட்டல. முடிஞ்ச வரைக்கும் அவுட் ஆனதை காட்டாமல் டக்குன்னு விளையாடுறத நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த 58 லெவலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள நான் 4 வாட்டி அவுட் ஆகிட்டேன். உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கு திருப்பி அதை போட்டு காட்டிகிட்டு இருக்கிறேன். சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 58 லெவல். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த 1 to 5 எல்லா லெவல்லையுமே, அதாவது பார்த்தீங்கன்னா 1 to 5, 11 to 15,
21 to 25, 31 to 35, இந்த 5 எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற பவர்ஸு எல்லாமே ஓரளவுக்கு அதை சப்போர்ட் பண்ணும். ஆனால் அடுத்த 5 லெவல்ஸ் விளையாடுறதுக்குள்ள நமக்கு வந்து மூச்சு முட்டிடும். ஒவ்வொரு லெவலையும் 10 வாட்டி 5 வாட்டி விளையாண்டா தான் நம்மளால போக முடியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரகர்களோட அட்டகாசம் தாங்க முடியல, போட்டு தள்ளிட்டே இருக்கிறாங்க வரானே. இப்போதைக்கு எல்லாத்தையும் நம்ம ஹெட் ஷாட்லேயே தான் எய்ம் பண்ணுறோம், ஆனாலுமே உடம்புல டக்குன்னு வச்சு செஞ்சிடுறாங்க. இப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59th 80 வந்து நான் எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஸ்டேஜுக்கே போயிருக்கிறேன், கீழ் லெவலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி அவுட் ஆகிட்டு 11வது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அளவுகள் பேசுறது. அப்போ மட்டும் போட்டு விட மாட்டானுங்க போல, இது விட மாட்டோம், நாமளும் விட மாட்டோம். அவனுங்க எந்த அளவுக்கு நம்மள அடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாம அவங்களை தூக்கி அடிக்கணுன்ற ஒரு எய்மோடு தான் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம், ஏன்னா இந்த லெவலில் தாண்டவே முடியல, அதனால கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணி அந்த நம்ம எங்கே அவுட் ஆகிறோமோ அங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரே லெவல்லையே நாங்களும் அடி வாங்கிறது எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க. அதனால பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி இப்போ அதில் வந்து அது கேம் எடுத்து வச்சுக்கிறேன், முடிச்சு விட்ருக்கோம். எனிவே வந்துட்டோம் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வரவங்க எல்லாம் எலும்பு கூட தாங்கிறாங்க. எல்லாத்தோட தலை மண்டை ஓட்டி பறக்க விட்டுங்கிறேன். மண்டை ஓடு பறக்கிறதுனால நம்ம வெற்றி அடைந்து விட்டோம். எனவே மிகவும் கடினமான இந்த 58வது லெவலை மிகவும் கடினமாக நாம் கடந்து வந்து விட்டோம். இப்போது நாம் அவருடைய எதிர்பார்த்திருக்கிறது 59வது லெவல். 59வது லெவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 58 லெவல், அதாவது 58 லெவலில் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண எல்லா அரக்கனையும் நம்ம 59 லெவலில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டில் வந்து ஒரு அரக்கனை கொள்ளுவோம். அந்த அரக்கனுங்க அடுத்த லெவலில் வரும்போது சோல்ஜர்ஸாக வந்துடுறாங்க, நம்மளால சமாளிக்க முடியாது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் போட்டு தோட்டத்துலேயே இருக்காங்க. நம்மள போய் தப்பு என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறோம், அவுட்டு கட்டிட்டாருங்க பாஸ். நம்ம என்ன பண்ண முடியும், வளைச்சிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. மேலே ஒருத்தன் பவர் போடுறான், கீழே ஒருத்தன் வரான், மேலே ஒருத்தன் அடிக்கிறான், அம்பு அடிக்கிறான். எவனத்தை தான் வேஸ்ட் பண்ணி நம்மகிட்ட இருக்குது ஒரே ஒரு அம்பு. முடிந்தவரை நாமல் போராடி கொண்டே இருப்போம். இந்த 59 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான், ஆனால் வந்து 58 லெவலுக்கு இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்ன போய் டஃப் இல்லைன்னு சொல்றதுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்களா, அதுக்குள்ளேயே அடிச்சிடுறானுங்க. பரவாயில்ல, மறுபடியும் நம்ம போராடுவோம், வேறு வழி இல்லை, போராடி தான் ஆகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் பாசிங் நான் எப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த லெவலில் என்ன வரும்ன்றது அந்த வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துல பவர் யூஸ் பண்ணேன்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 கேமாக செத்துட்டு இருக்கோம். ஏன்னா கீழே இருக்கவங்க ரொம்ப அதிகமாக வரானுங்க, மேலே இருக்கவங்க அதே டைமில் சேம் லெவலில் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்காக நம்ம காட் பவர் வச்சுருக்கிறோம், ஒரு 3 காட் பவர் வச்சுருக்கோம். அந்த 3 காட் பவர் யூஸ் பண்ணோம். 3 காட் பவரில் இந்த ஃபுல்லாக அம்படிக்கிற பவர் யூஸ் பண்ணிட்டோம். அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டோம். அந்த டைமில் வந்து அதுக்கே வழி இல்லையா, காட் பவர் யூஸ் பண்ணால் கூட விட மாட்டானுங்க பொழுது கிடைக்கும் போல தான் என்ன பண்ணுறது. அந்த ஸ்கிப் லெவலுக்கு நம்ம அங்கே ஒரு பவர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த இது மாதிரி நான் பவர் யூஸ் பண்ணி கூட மறுபடியும் அடி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அந்த அடி வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. எனிவே பக்கத்தில் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு இடக்கம் 2 இடக்கம் முடிச்சு விட்டுருக்கோம். எனிவே நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளையெல்லாம் இவ்வளோ நேரம் காக்க வச்சு அந்த அரக்கனை ஃபேஸ் பண்ண போகிறோம். பிரகஸ்தா வாப்பா பிரகஸ்தா லெவலு. ஸோ 10th லெவலு, சாரி இந்த கேமோட கடைசி லெவலு வரும்போது எவ்வளோ பெரிய எலும்பு கூட அனுப்புறாங்க. ஒன்று அடிச்சா வர முடியாது, 2 அடிக்கிட்டா ஒரே மேலே ஒருத்தன் பற்றியில் விட்டான் போது அம்பு கரெக்டாக பக்கத்தில் தலையோட மிஸ்ஸில் போகுது. 2 கையும் எஜ்ஜி அவனை விடக்கூடாது, இதுக்கு மேலே விட்டான். அவன் எய்ம் பண்ணி கரெக்டாக தலையிலே போட்டான், அப்படியே காலிலேயே போட்டான். காலகத்தை அடிக்கிறாங்க, விட மாட்டாங்க பொழுது. பவர் வேறு குறைஞ்சிது. இனிவே இந்த பவர் வச்சு நம்ம சமாளிக்க முடியுமா? காலில் வேறு அடிபட்டுச்சு, போட்டுருவானுங்களோன்ற ஒரு பயமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் விடக்கூடாது. முடிச்சிட்டான், தலையிலேயே அடிச்சிட்டான். இவனுக்கு இந்த ஈட்டி அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வெயிட் பண்ணி தான் அடிப்பானுங்க, ரொம்ப வெயிட் பண்ணி தான் அடிப்பானுங்க. ஆனால் கரெக்டாக எய்ம் பண்ணி தலைக்கே அடிப்பானுங்க. அதுதான் விஷயம் அவனுங்கிட்ட. இந்த கீழே வரவனுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்ல கொஞ்சம் அவங்களோட ஹெல்த் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் சாக மாட்டேங்கிறாங்க. அவங்களோட டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் எவ்வளோ நான் ஒன்றும் அடிக்கிறதே கஷ்டம். இதில் வந்து நீ கேடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண முடியும்?
கடவுளே உன் பவர் மட்டும் தான் காப்பாற்றணும், கடவுள் பவர் யூஸ் பண்ணியாச்சு. ஆனா அப்பயும் நம்மள வச்சு செஞ்சுட்டாங்க. நம்ம கடவுள் பவர் யூஸ் பண்ணா கூட அவங்க எய்ம் பண்றாங்க. வாடா வாடா இந்த ஜிஎன் கேள்வி இவனை முடிச்சு விட்டா அடுத்தடுத்து வருவாங்க. ஏன்னா இந்த கீழே இருக்கவங்களால தான் நமக்கு எப்பயுமே தொந்தரவு. அவனுங்களை முடிச்சு விட்டுருணும். மேலே இருக்கிறவனுக்கு கூட எப்பயாவது ஒரு டைம்னா கரெக்டாக எய்ம்னு தலையிலே அடிக்கிறாங்க. இவனை கொஞ்ச நேரம் விட்டோம்னாலும் நம்மளுக்கு போட்டு தள்ளி விட்டுருவான். அதனால இவனை முடிச்சு விட்டுருவோம். வாடா 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 வாடே பாறை 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 பாறை. வெயிட் தான் இருக்கணும்ல. 5 நிமிஷம் இருந்தால் முடிச்சுட்டு இருப்போம். அவனும் சும்மா சொல்லக்கூடாது. கீழே 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 வந்துட்டான். அந்த இடத்துல வருவான்னு நினைச்சேன். அதில் போயிட்டோம். எங்கே முடிச்சு விட்ருவாங்கன்னு பயந்தான். வேற என்ன, ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு நல்ல வேலை அவன் அடிச்சு பின்னாடி வந்துருச்சு. நல்ல வேலை இந்த டைம் ஹெல்த் எதுவும் குறையில இது வரைக்கும். ஸோ பாதி கடலை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்கிறோம். வர்றான் வந்துட்டான். இவனுல தான் இந்த 200 வரும்போது கொஞ்சம் லாக் ஆயிரும். முத்தன் ஐயோ தலையில தலைப்பா காலிஜி முடிச்சுட்டுருவோமா பார்த்துட்டு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியுது. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னால் அடுத்த லெவலில் விளையாட முடியும். விளையாண்டானா தான் அடுத்த லெவலில் என்ன மாதிரி அரக்கங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். முடிச்சுட்டாங்க பஸ், அதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. தான் நான் ஃபஸ்ட்டு கலர் வேறு ஒன்றும் கிடையாது. முடிச்சு விட்டாங்க. அங்கேயே வச்சு செஞ்சு விட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணால் வேலைக்கு ஆக முடியுது. ஜிஎன்ட்டு அடுத்தது வளர்க்கும் போது தான் அவன் பற்றி அவனோட ஈட்டி வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக என்னோட தலையோட அதே கரெக்டாக தலையை மேட்ச் பண்ணி போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகுது. நான் ஒரு கிரீடம் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக அந்த கிரீடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹெல்த்தை ஒவ்வொரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அது எல்லாம் அடிச்சதுக்கப்புறம் இப்போ கால் மீது அடிச்சா முடியல, ஜஸ்ட் மிஸ்ஸு அந்த மாதிரி ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த கிரீடம் போட்டிருக்கேன். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க அடிக்கிறது நிறைய தலைமையில தான் வந்து அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் லெவல்லே அடித்தாங்க. போன டைம் அவங்க அம்பூட்டும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சிலேயே இறக்கிட்டான். கத்தியை ஈட்டியை நெஞ்சில் இறக்கிட்டான். சுத்தமாக ஹெல்த் இல்லை. இந்த ஹெல்த்தோட போனால் கண்டிப்பாக வந்து நம்ம அரசனை ஃபேஸ் பண்ண முடியாது. எனக்கு நல்லா தெரியும். ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகுமா வராது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். வச்சு செஞ்சுருவோம். வெற்றியாக இருந்தாலும் போராடி வின் பண்ணுறது தான். போராட்டம் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்காது. போராடி தான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்ம போராடியே வெற்றி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம வழக்கம் போல் நம்ம ஹெல்த் யூஸ் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிட்டோம். கடைசி அரக்கனை பார்த்துட்டோம். முடிச்சு விட்டோம். அரக்கனை பார்த்து இல்லை வந்து நேராக வந்து என் மேலேயே ஏறி ஒரு இறக்கிட்டான். நல்லா ஈட்டியே வச்சு இறக்கிட்டான். அரக்கனை சும்மா சொல்லக்கூடாது. அவன் வந்து ஒரு வாட்டி நீங்கள் அரக்கனை பார்த்துட்டீங்கள, இப்போ நம்ம அரக்கனை பார்த்த இடம் எல்லா பகுதியும் சுற்றி கடைசியில் போய் அரக்கங்கிட்டே சேர்த்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நடந்துருக்கக்கூடாது. அந்த அரக்கனை நம்மளை கொண்டுட்டான். எனிவே அந்த அரக்கனை கொள்றது தான் நம்ம டார்கெட்டும் கூட. அதனால் அவனை தான் நம்ம கொல்ல போகிறோம் அடுத்தடுத்து. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கடைசி கேமாக இருக்கணும். இந்த டைம் அவனை கண்டிப்பாக நம்ம முடிச்சு விட்டுருணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அரக்கனை சாவடிக்கிறதுக்காக. எல்லாரும் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், என்னுடைய சேனல் வியூவர்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை லைக் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். சேனலை லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டுருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னால் அடுத்த லெவலுக்கு இதை விட நல்லா விளையாட முடியும். இன்னும் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்தடுத்த லெவலில் வரும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் அந்த டெத்து சக்ஸஸ் ரேட் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எனிவே நீ என்னுடைய கோரிக்கை ஏற்று அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு உதவி பண்ணணும். வந்துட்டான் அரக்கன் வந்துட்டான். வெற்றிவேல் வீரவேல் வெற்றி தலை. இந்த வாட்டி ஹெட்ஷாட் அடிச்சு அவனால முன்னாடி வர முடியல. எஸ் ஃபைன் பண்ணிட்டோம். அவனை யார் என்னன்னு பார்த்துட்டோம். ஹெட்ஷாட்ல இருந்து அவனால ஹெட்ஷாட் அடிச்சோம்னா அவனால அந்த இடத்துல முன்னேறவே முடியல. எஸ் 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 வெற்றி